லூயா. நான் மறுபடியும் சொல்றேங்க, இன்னைக்கு ஆண்டவர் பேசின அதே காரியத்தை நான் மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களையும் அடுத்து அற்புத அடையாளங்களையும், இந்த அற்புத அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உரைக்கிறதான இடத்துக்கு தான் அதிகமான கூட்டங்கள் போயிட்டே இருக்கு. தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசன வரங்களும் ப்ராஃபஸி கிஃப்ட் இல்ல, தீர்க்க தரிசன வரங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஒருவர் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காக மட்டும்தான். இன்னைக்கு நிறைய தேசங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்துல ஒரு அளவுக்கு தான் அற்புதம், சில ஆப்பிரிக்கா தேசத்துல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பயங்கரமான அற்புதம் நடக்கும். அந்த இடத்துலலாம் பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்கும். எந்த இடத்துல அதிகமாய் ஆண்டவரை நம்ப கூடாதபடிக்கு ஜனங்கள் கடினமா இருக்கிறார்களோ, எந்த இடத்துலலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவரை மறுதலிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல சூழ்நிலைகள் இருக்கிறதோ, அவங்க நம்பணுன்றதுக்காகவே அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவங்க நம்பணுன்றதுக்காகவே, தேவனே உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவங்களை கொண்டு, ஒரு ஊழியக்காரர் கொண்டு, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு செய்து அவர்களை ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நம்ப வைப்பார். அல்லேலூயா. நீங்க நிறைய தேசத்துல பாருங்க, அற்புத அடையாளங்கள் நிறைய நடக்கும். அற்புத அடையாளங்கள் பரலோகத்துக்கு கூட்டு போறது கிடையாது. அற்புத அடையாளங்கள் பரலோகத்துக்கு கூட்டு போகிறது கிடையாது. அற்புத அடையாளத்துக்கு பிற்பாடு ரட்சிக்கப்படுகிறதான தேவ பிள்ளைகள் கேட்கிறதான உபதேசத்தின் நிமித்தமாக தான் அவங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியும். அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி உடைக்கப்பட முடியும்? கேட்கிற உபதேசத்தினால தான் சுபாவங்கள் உடைக்கப்பட முடியும். கேட்கிற கடினமான உபதேசத்தின் மூலியமா தான் சுபாவங்கள் உடைக்கப்படும். என்ன சொல்றாரு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணு, திட்டு, சீர்திருத்து. ஏன்னா அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதா இராமல் அவங்க என்ன பண்ணுமா, தங்கள் சுய இச்சைக்கென்று போதகர்களை அவர்களே ஏற்படுத்தி கொள்வார்களாம். சத்தியத்திற்கு செவிய விளக்கி கட்டுக்கதைகளுக்கு செவிய சாய்ச்சிட்டு போயிடுவாங்களா? அல்லேலூயா. சோ என்னன்னா, அவங்களை பிலீவ் பண்ண வைக்கணும், தேவன் யார் என்பதை நிரூபிக்கணும். மோசையை கொண்டு பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தின் நிமித்தமா பிலீவ் பண்ண வைக்கிறார். மோசே கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட போய், அவங்க கிட்ட நான் போனேன்னா எப்படி என்ன நம்புவாங்க? அவங்க கிட்ட நான் போய் ஊழியத்தை செய்யறேன், அவங்க இடத்துல போய் தேவன் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னா எப்படி என்ன நம்புவாங்க ஆண்டவரே? சரி, அவங்க நம்பணுன்றதுக்காகவே நான் உன்னை கொண்டு சில அற்புதங்களை செய்யறேன் ஆண்டவர் சொல்றார். அற்புதத்தின் மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை கொண்டு நான் அந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருவேன். உன் கையில என்ன இருக்கு? என் கையில ராடு இருக்கு ஆண்டவர், அந்த ராடை கீழே போடு. அது சர்ப்பமா மாறுச்சு. அடுத்து அது சர்ப்பமா மாறி கையில பிடி, மறுபடியும் அது கோலா மாறுச்சு. உன் கையை எடுத்து உன்னுடைய வஸ்திரத்துக்கு உள்ள வை, அது குஷ்டரோகமா மாறிதோட கை எடுத்த உடனே மறுபடியும் உள்ள வைக்கிறாரு, மறுபடியும் அந்த கை நார்மலா மாறிடுது. இந்த அற்புதத்தை ஏன் ட்ரைனிங் பண்ணாருன்னா, அற்புதத்தை வைத்து ஆண்டவர், அதாவது ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்குறது என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அற்புதத்தின் மூலியமா ஓகே, கடவுள் தான் அனுப்பி இருக்கிறார், ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கார், சரி இதை கொஞ்சம் நம்ம நம்பலாம். அவங்க நம்பணுன்றதுக்காகவே அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். ஆனா அற்புதம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பார்க்கிற அற்புதங்களும் கேட்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் அடிக்கடி குறி சொல்றது போல கேட்கிற வார்த்தைகள் அல்ல. நான் என் ஜீவியத்தை நாளுக்கு நாள் உபதேசத்தையும் வசனத்தை கேட்டு நடுங்கி என்னை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன் தெரியுங்களா, அதுதான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். ஏசப்பா என்ன சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம், நான் பேசின இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் கண்மல மேல கட்டப்பட்டிருக்கிற வீடுக்கு சமமாக இருப்பாங்க. புயலும் மழையும் எது வந்தாலும் அவர்களை மோதாது. ஏதோ யார் என்ன நேசிக்கிறாங்க, ஒருவன் என்னில் நேசமா இருக்கிறேன் என்று அவன் சொன்னானா அவன் என் வசனங்களுக்கு கீழ்ப்படிவான், பின்பு பிதா அவன் பேரில் பிரியமா இருப்பார், நாங்கள் அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். அந்த உபதேசத்தின் மூலியமாய், வசனத்தின் மூலியமா தான் நீங்கள் நானும் நாளுக்கு நாள் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தையும் அற்புத அடையாளங்களுக்கு பின்பதாய் போய் நான் பேசுற சத்தத்தை அவங்க கிட்ட பர்சனலா பேசலாம் நினைச்சாலும் அவங்க என் சமூகத்தில் உட்கார்றது இல்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு உரி கேட்கறது போல நம்ம தீர்க்க தரிசிகள்கிட்ட கடந்து போயிட்டு இருக்கிறோம். நினைக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன போய் நம்ம போயிட்டு தலைய கொடுத்துறோம். எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதான் அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ வாசிச்சு இல்லைங்களா, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 7வது அதிகாரம், அந்நாளிலே 20வது வசனம்,
22 23வது வசனம். மத்தேயு 7:22 23. சத்தமா வாசிங்களா. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு போயிடுங்க, நீங்க யாருன்னே தெரியாது இவ்வளவு போராடு என்று அவர்களுக்கு சொன்னார். இவ்வளவு போராடுறது, இவ்வளவு ஜெபிக்கிறது, இவ்வளவு உபவாசம், இவ்வளவு சர்ச், இவ்வளவு செலவு, இவ்வளவு காரியம், ஒரு ஊழியங்கள்லாம் எதுக்கு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். அந்த பரலோக வாசல்ல போயிட்டு ஆண்டவர் நீ யார் தெரியாது உள்ள வர முடியாது சொல்லிட்டாருன்னு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு வருஷம் நான் கிறிஸ்டியனா வாழ்ந்து ஊழியம் செஞ்சு 4 பேர் என்னை பார்த்து ஊழியக்காரன் அங்கீகரிச்சு 4 பேர் என்னை பார்த்து சூப்பரா ஊழியம் செய்யறாங்க, சூப்பரா பேசுறாங்க, சூப்பரா எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் என்னை பார்த்து புகழ்ச்சியும் பெருமையும் மேட்டியுமா பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா என்னை அழைத்த தேவன் என்னை பார்த்து அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. அழுது கூப்பாடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. கன்னிகையை குறித்து ஆண்டவர் பேசுறாரு இல்லைங்களா? அந்த 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது அந்த 5 கன்னிகைகள் போயிட்டு அந்த வாசல் கிட்ட தட்டுறாங்க. நாங்களும் உங்க ஃப்ரெண்டு தான், நாங்களும் உங்களுடைய தோழிகள் தான், சிநேகிதர் தான், எங்களை உள்ள கூப்பிடுங்க. இல்ல, நான் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் நீங்க இருக்கணும்னு விரும்பின விதத்துல நீங்க இல்ல, அதனால நீங்க இப்ப உள்ள வர முடியாது. யார் இருந்தாங்களோ வந்துருச்சு, டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க வரணும்னு நினைச்சாலும் உள்ள வர முடியாது. அவர் வாசலை அடைத்து நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறார். கிருபையின் வாசல் மூடப்படுகிறதான ஒரு நாட்களுக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை பார்த்து இப்படி ஏற்பட்ட காரியங்கள் நிமித்தமா பேசிட்டு இருக்கிறாரு. உங்களை ஒருத்தரையும் ஆண்டவர் குழந்தை மாதிரி பார்க்கல, தேறினவர்களா கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேறினவர்களா கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உனக்கு ஒரு பலவீனமா, இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனையா, இன்னைக்கு உனக்கு ஒரு போராட்டமா, இல்லை உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி என்னுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்கிறது, என் வாழ்க்கைக்கு தீர்வை நான் எப்படி தெரிந்து கொள்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தீர்வை நான் எப்படி தெரிந்து கொள்கிறது, இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்திற்கு, இந்த குழப்பத்திற்கு, நான் வீட்டில் போயிட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் எப்படி போய் நான் தீர்வு தெரிந்து கொள்கிறதுன்னு சொல்லி நீங்க மனுஷனை தேடி ஓடாதீங்க. நீங்க மனுஷனை தேடி ஓடாதீங்க. அங்க இருக்கிறாங்களா ஊழியக்காரர், இங்க இருக்கிறாங்களா தீர்க்கதரிசி, அவங்க கிட்ட போய் தலையை கொடுக்கலாம், இங்க போய் ஜெபிச்சுக்கலாம், அங்க போய் நிக்கலாம், அங்க போய் நிக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க உபதேசத்தை, இதுதான் உபதேசம், அங்கே இங்கே ஓடி போய் தலையை கொடுத்து அற்புதம் அடையாளத்தையும் தேடி ஓடாதீங்க. உங்களுக்கு இயேசுன்னு தெரியுதா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, டைரக்டா அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள, பவுல் என்ன தெரியுமா சொல்றாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை தேறினவர்களாக மாற்றணுமா. மேக் them perfect in Jesus Christ. imperfect இல்ல, பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். அடுத்து இந்த பவுலை தேடக்கூடாது. நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டதுக்கு அப்புறமா அவங்களே டைரக்டா இயேசு கிட்ட பேசணும். இது அவருடைய யோசனை. போகிற எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்திலையும் அவரோடு ரீகன்சல் போய் அவரோடு ஒப்புரவாக்கிட்டு அவர்கிட்ட பேசுற அனுபவத்துல வளர்த்துட்டு அவர் போயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன செஞ்சாரு? உங்களுக்கு எப்படி ப்ரே பண்ண தெரியலப்பா, நீங்க அடிக்கடி நீங்க ப்ரே பண்ண தெரியாத எப்படியே தவிக்கிறீங்களா, நான் சொல்லி கொடுக்குற பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் அட்ரஸையும் சொல்லிட்டாரு. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படியே ஒரு லிஸ்ட் வைக்கிறார், ஒரு ப்ரே பண்றார், இப்படிதான் நீங்க ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்ரஸையும் சொல்லிட்டார். அப்படியே என்ன சொல்றாரு, அடுத்து நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசேயர்களை போல வசனத்தை வைத்து அடுக்கடுக்கா இல்ல, நீங்கள் உங்களுடைய அறைக்குள் போய் கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடு.